வெல்கம் டு மை சேனல் விவி நண்பன். இந்த வீடியோவில் விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோவில் கிளாஸ் லைப்ரரி எப்படி க்ரியேட் பண்ணி அதை அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் வந்து எப்படி ரீயூசபிள் பண்ணலாங்கிறத நம்ம பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல என்விரான்மெண்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நியூவில் போய் கிளாஸ்ன்றதுல கிளாஸ் நியூ ஃபைல், இதில் வந்து கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். க்ளோஸ் பட்டன் பேஸ்ட் ஆன் கமாண்ட் பட்டன். இதுதான் பேஸ் கிளாஸ். இது எங்கே ஸ்டோர் பண்ணணும்னா ஏதோ ஒரு ஃபோல்டரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் இதில் வந்து இயில் வந்து விஎஃப்பி சிஎல்எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறேன். CLS க்ளோஸ் பட்டன் அப்படின்னு விஷுவல் கிளாஸ் லைப்ரரியாக சேவ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து கேப்ஷன் ப்ராப்பர்ட்டி மாற்றலாம். க்ளோஸ் ஃபார்ம். இதை ஹைட்டு விட்த்து எல்லாமே மாற்றலாம். 50, width வந்து 150, font size வந்து ஒரு 12 இருக்கட்டும். font size 12. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும்னா this form dot release. முடிந்தது. சேவ் பண்ணிக்கலாம். இனி அடுத்தது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் கிளாஸ்ன்னு கொடுத்தாலே கமாண்ட் விண்டாவில் கொடுத்தாலே இந்த டயலாக் பாக்ஸ் வந்துடும். இதில் வந்து என்ன கொடுக்கலாம்? ஓப்பன் டிபிஎல் அப்படின்னு கொடுக்குறேன். இது பேஸ்ட் ஆன் கமாண்ட் பட்டன். எங்கே ஸ்டோர் பண்ணணும் அதே லொக்கேஷனில் CLS ஓப்பன் டேபிள் சேவ் பண்ணுறேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை மாற்றலாம். ஓப்பன் டேபிள். அடுத்தது ஹைட்டு வந்து ஒரு 50, விட்த்து ஒரு 150, ஃபாண்ட் ஒரு 12. சரி, இதை ரைட் கிளிக் பண்ணி கிளிக் ஈவெண்ட்டில் என்ன எழுதணும்னா கெட் ஃபைல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். கெட் ஃபைல் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஸ்ட்ரிங்கை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு டிபிஎல் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி கெட் ஃபைல் ஆஃப் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் DBF கமா. இதை நான் கேப்ஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி கொடுக்கணும்னா டைட்டில் வந்து ஓப்பன் டேபிள். மீது எல்லாமே ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ். இதில் வந்து கொட்டேஷனை கரெக்டாக கொடுத்துக்கணும், இல்லைன்னா சிண்டாக்ஸ் எரர் வரும். இனி யூஸ் &TBL, அதாவது அதில் உள்ள கண்டென்ட்டில் உள்ள டேபிள் ப்ரௌஸ். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது இந்த 2 கிளாஸ் ஃபைலையும் நம்ம யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி ரன் பண்ண போகிறோம். நியூவில் போய் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் 1 சேவ் ஆல்ரெடி எக்ஸைஸ். ஓகே, இதில் வந்து இந்த 2 ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணுவோம்.
நியூ ஃபார்ம். இந்த ஃபார்மில் இருந்த 2 பட்டனையும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கிளாஸ் லைப்ரரியில் இந்த ப்ராஜெக்டில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். எங்கேருந்து பண்ண போகிறோம்னா ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்த ஃபோல்டர்லேருந்து சேவ் பண்ண போகிறோம். 2 இருக்குது. ஓப்பன் டேபிள், அடுத்ததும் க்ளோஸ் பட்டனையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ப்ளஸ் சிம்பிள் வந்துடுச்சு. 2மே இருக்குது. இப்போ 2மே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஓப்பன் டேபிளை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இதை கிளிக் பண்ணும்போது க்ளோஸ் பட்டன், 2மே வந்தாச்சு. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மை முதல்ல சேவ் பண்ணுவோம். ஃபார்ம் சேவ் ஆஸ். இப்போ எந்த டைரக்டில் வேணும்னா டிஃபால்ட் டைரக்டரி நம்ம ப்ராஜெக்ட் எங்கே க்ரியேட் பண்ணோமோ டெவலப்பர் ஸ்டுடியோ விஎஃபியில் வந்து ஃபார்ம் 1 ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இருக்கு. ஏற்கனவே பழைய ஃபைல் ஓவர் ரைட் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் டேபிள் கிளிக் பண்ணும்போது அந்த ஓப்பன் ஃபைல் டயலாக் பாக்ஸ் வருது. இந்த ஓப்பன் டேபிளுங்கிறது கேபிட்டல் லெட்டரில் நம்ம அந்த கெட் ஃபைல் ஆஃப் ஃபங்க்ஷனில் கொடுத்த கேப்ஷன். ஸோ இதில் வந்து எந்த பாத்தில் உள்ள டேட்டா பேஸை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு டேபிளை யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஓப்பன். இன்னும் அடுத்ததை ஓப்பன் பண்ணுங்கள். ரிசல்ட்டு 25. ஓகே, ரிசல்ட்டு 25 வருது. டேபிள் ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஃபார்ம் இது ரன்னிங் மோடில் இருக்குது. க்ளோஸ் ஃபார்ம் கொடுக்கும்போது முடிஞ்சது, க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்படி ஒரு கிளாஸ் லைப்ரரி க்ரியேட் பண்ணி காமனாக ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல தேவையோ அங்கே போட்டு நீங்கள் வந்து கோடு ரீயூசபிள், இந்த டைமை உங்களுக்கு சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல கண்டென்ட்ஸ் போடுறேன். அடுத்த வீடியோவில் வந்து விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோவில் உள்ள ஆப்ஜெக்ட் மாடல் வித் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி மாற்றுறது, ப்ரொசீஜர் எப்படி செய்கிறதுன்னு உள்ளது நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.